வீட்டுக்கு வந்த சக்திவேலுக்கு விஷயமே அப்பத்தா மூலமும் வீட்டில் இருக்கவங்க மூலமும் தெரிய வருது. அந்த வீட்டில் என்ன பிரச்சனைன்னு தெரியல. அந்த வீட்டோட மூத்த மருமகளான தங்கமேல வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு வடிவு மாறியும் முத்துவேல்கிட்டையும் சக்திவேல்கிட்டையும் விஷயத்த சொல்ல என்னென்ன நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரியான யோசனையில் இருக்கவும் செய்கிறாங்க. பழனிவேல் இந்த விஷயத்தை கேட்டதும் இங்கே ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காமல் கதிரை பார்க்கறதுக்காக நேராக ட்ராவல்ஸுக்கு போய்ட்றாங்க. டே கதிர் என்ன ஆச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, அதை ஏமாமா கேட்குறீங்கன்னு அங்கே வந்ததுக்கு பிறகு எல்லா விஷயத்தையும் பழனி கிட்ட சொல்ல, பழனி இதை கேட்டு அதிர்ந்து போகவும் செய்கிறாங்க. இருந்தாலும் சரவணன் வாழ்க்கையை நினைக்கிறப்போ எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடா அப்படின்னு சொல்ல, ஏமாமா அன்னைக்கு நீங்கள் அந்த பணத்தை எடுக்கலை, ஆனால் அன்னைக்கு உங்களுக்கு பதிலாக அந்த பணத்தை எடுத்ததே அவர்தான்ற விஷயம் அண்ணன் சொல்லி தான் வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்ட உடனேயே இங்கே பழனிக்கு விஷயம் தெரிஞ்சு அப்படியே அதிர்ந்து போக எனக்கு ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்திலேயே பழனி வீட்டுக்கு கிளம்பி வர, எப்படி நீங்கள் உங்கள் மருமகனை போய் பார்க்காம இருந்திருக்க மாட்டீங்க, உங்கள் மருமகனும் உங்கள்கிட்ட விஷயத்த சொல்லாமல் இருந்திருக்க மாட்டான். ஆமாம் கதிர்கிட்ட போய் என்ன கேட்டீங்க, என்ன சொன்னார், என்ன பிரச்சனையா, தங்கமயில் அந்த வீட்டில் எதுவும் தப்பு பண்ண மாட்டாளே, அவள் எதுக்கு அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு சொல்லி கேட்க, நடந்த விஷயத்த வீட்டில் இருக்கவங்க எல்லார்கிட்டையும் சொல்ல அத்தனை பேரும் அதிர்ந்து போகிறாங்க. ஒரு கல்யாணத்தை சொல்லணும்னா 1000 பொய் சொன்னாலும் பரவாயில்லன்னு சொல்கிறாங்க. இவங்க என்ன இங்கே 1000க்கு மேலே பொய் சொல்லியிருப்பாங்க போலையேன்னு அங்கே சக்திவேல் சொல்ல, அதெல்லாம் இங்கே தானாக வந்து அவங்க குடும்பத்துக்கு மேலே இடி விழுதுன்னா அவங்க செஞ்ச பாவம் தானே அப்படின்னு முத்துவேல் கிட்ட சொல்ல, எது என்னமோ நமக்கு இது தேவையில்லாத விஷயன்ற மாதிரி முத்துவேல் கிளம்பி போய்ட்றாங்க. பழனிவேல் ரொம்ப ஃபீல் பண்ணியபடி இருக்கு. நீங்கள் இப்படியே உட்காந்துட்டு இருந்தால் எப்படி, நம்ம கடையை பார்க்கணும்ல, கிளம்புங்க அப்படின்ற மாதிரி அங்கே சுகன்யா சொல்கிறாங்க. ஆனால் இதெல்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க சக்திவேல் இங்கே உடனே ஒரு ஃபோன் எடுத்துகிட்டு வெளியே போகிறாங்க. வெளியே போயிட்டு, சார் இது மாதிரி ஒரு பொண்ணை நகைக்காகவும் பணத்துக்காகவும் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் கொடுமைப்படுத்தி வீட்டை விட்டு விரட்டிட்டாங்க. பாவம் அந்த பொண்ணு இனி என்ன பண்ணிக்க போதோ தெரியலை. இந்த விஷயத்த சொல்லணும்னு தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். வேணும்னா நீங்களே வந்து அக்கம் பக்கத்தில் இருக்கவங்கள விசாரிச்சு பாருங்கள். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த பொண்ணு வெளியே போய் தப்பான முடிவெடுத்தா என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனால் போலீஸ் வந்துட்டு கொஞ்ச நேரத்தில் எங்கள் வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கு பிறகு வீட்டில் வந்துட்டு சரி 2 நாள் கொலையில் இருந்துட்டு அடுத்த நாள் வீட்டுக்கு கிளம்பலான்னு ரெடி ஆகுறாங்க. ஆனால் வீட்டுக்கு முன்னாடி போலீஸ் வந்து நிற்கிறத பார்த்ததும் வீட்டில் இருக்க அத்தனை பேரும் அதிர்ந்து போக, என்ன சார் என்னாச்சு, ஏதாவது பிரச்சனைன்னு சொல்லி கேட்க, உங்கள் வீட்டு மருமகளை அடித்து துன்புறுத்தியதாகவும் கொடுமைப்படுத்ததாகவும் எங்களுக்கு ஒரு தகவல் கிடச்சிருக்கு, அதான் விசாரணை பண்ணிட்டு போகலான்னு வந்தோன்னு சொல்ல, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லார்கிட்டையும் விசாரிச்சாச்சு. இந்த பொண்ணை கழுத்தை படித்து வெளியே தள்ளி பையெல்லாம் தூக்கி போட்டதான் தான் சொல்கிறாங்க. என்னம்மா என்ன விஷயம், என்ன நடந்துட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, சார் அது குடும்ப பிரச்சனை சார் அப்படின்னு சொல்ல, அது குடும்பத்துக்குள்ளே இருக்க வரைந்தாமா குடும்ப பிரச்சனை, வெளியே வந்துட்டுனா அது பொது பிரச்சனை, யார் வேணாலும் கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்க தான், அதை கேட்குறதுக்கான உரிமை எங்களுக்கு இருக்குது, விசாரிக்கிறதுக்கான உரிமை எங்களுக்கு இருக்குது, ஸ்டேஷனுக்கு வாங்க அங்கே போய் விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மொத்த குடும்பத்தையும் தூக்கிக்கிட்டு இங்கே அள்ளிக்கிட்டே போய்ட்றாங்க ஸ்டேஷனுக்கு. அங்கே போனால் ஏங்க இதை இன்னும் நம்ம என்னெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்கோ தெரியலைங்க அப்படின்னு கோமதி ஒரு பக்கம் அழுக, நம்ம மேலே தப்பு இருந்தால் தானமா நம்ம பயப்படணும், தப்பே இல்லாமல் நாம் எதுக்குமா இங்கே வந்து நிற்கணும், நான் போய் பேசிட்டு வரேன்னு சரவணன் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாண்டா சரவணான்னு சொல்ல, சரவணன் கேட்காம, சார் என்ன சார் நினச்சிட்டு இருக்கீங்க, எதுக்காக சார் என் அம்மா அப்பா தங்கச்சின்னு மொத்த குடும்பத்தையும் கொண்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கீங்க, சார் என்ன நடந்ததுன்னே தெரியாமல் நீங்களா உங்கள் யூகத்துக்கு முடிவு எடுக்காதீங்க சார், அவள் பண்ண தப்புக்காக தான் சார் அவளை வீட்டை விட்டு வெளியே அனுப்பணும்னு சொல்ல, என்னையா என்ன தப்பு, பொண்டாட்டியை உன் கூட வச்சு வாழ முடியலை, உன் அம்மா உன் அப்பா பேச்சை கேட்டுக்கிட்டு அவளை அடித்து வீட்டை விட்டு வெளியே அனுப்புவேன், இதெல்லாம் நாங்கள் கேட்டு பொறுத்து போகணுமா, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அவங்க பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் இங்கே வரப்போகிறாங்க, அந்த பொண்ணையும் வர சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இங்கே அதுக்குள்ளே ஸ்டேஷனில் வந்துட்டு கொஞ்சம் தள்ளுமுள்ளாக இந்த சரவணனை பிடிச்சி உள்ளேயும் போட்டுறாங்க. இவனை பிடிச்சி உள்ளே போடுங்க என்ன சொல்லும்போது பாண்டியனாலையும் அங்கே நின்றுக்கிட்டு இருக்க கோமதியாலையும் இதெல்லாம் தாங்கிக்கவே முடியலை. இந்த விஷயம் அங்கே இருக்க பாக்கியத்துக்கும் மாணிக்கத்துக்கும் தெரிய வருது. தங்கமேல் இதெல்லாம் நினச்சி பதறி போய் அழுக, இப்போ எதுக்கடி அழுகிறேன், கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் உன்னை அந்த வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாங்கல்ல, சின்னவங்க பெரியவங்கன்னு பார்க்காம எல்லார்கிட்டையும் போய் மன்னிப்பு கேட்டேன், எல்லார்கிட்டையும் போய் கெஞ்சினேன், ஆனால் அதை எதையுமே காதில் வாங்கிக்காம உன்னை இப்படி தூக்கி வீசினாங்கல்ல, அவங்களுக்காக நீ எதுக்கடி அழுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாக்கியம் திட்டுறாங்க. பாக்கியம் திட்டும்போது அதுக்கு உடனே இங்கே தங்கமேலும்மா, அம்மா ப்ளீஸ்மா நான் அவரை போய் பார்க்கணுமா, அதுவும் இல்லாமல் நான் என்னம்மா அவங்க என்னம்மா தப்பு பண்ணாங்க அப்படின்னு சொல்ல, தப்பு என்னடி பண்ணலை, தப்பு எல்லாரும் மேலே தான் இருக்குது, தப்பே பண்ணாதவங்க இந்த உலகத்தில் இல்லவும் இல்லை, பொண்ணு கிடைக்கலன்னு சொல்லி தேடிட்டு தானே அந்த சுயமரத்துக்கு வந்தாங்க, உனக்கு மாப்பிள்ளை அமையலைன்னு நான் அந்த சுயவரத்துக்கு போனேன், எனக்கும் அந்த குடும்பத்தை பார்க்க நல்ல குடும்பமாக தெரிஞ்சதுன்னு தானே உன்னை அந்த கல்யாணத்தை பண்ணி வைக்கிறதுக்கு இத்தனை போய் சொன்னேன், அதெல்லாம் புரிஞ்சுக்காம இப்படி ஓ மேலே இப்படி பழிய போட்டு உன்னை இது வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்களேடி, இதுக்கப்புறம் சுடர் வாழ்க்கை நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப பயமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் பாக்கியம் ஒரு பக்கம் அழுக, இருக்கட்டும் ஸ்டேஷன்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அம்மா என்னம்மா பேசுகிறேன்னு சொல்ல, மாணிக்கமும் எங்கள் பாக்கியத்தை பார்த்து, ஏய்
இதுக்காக நம்ம பொண்ணை அந்த வீட்டுக்கு அனுப்ப முடியாமல் இருக்க முடியாதுல்ல. எப்படி இருந்தாலும் நம்ம போய் அந்த குடும்பத்தை அப்படிலாம் எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி வெளியே எடுத்தாதானே நம்ம மேலே உங்களுக்கு ஒரு நல்ல எண்ணம் வரும்னு சொல்ல நீ தான் ஏன் நினச்சிட்டு இருக்கணும், நீ தான் அப்படி நினச்சிட்டு இருக்கணும். அந்த குடும்பத்தில் இருக்க எல்லாருக்குமே வாய் அதிகம், எனக்கு மட்டும்தான் இந்த ஊர்லேயே வாய் அதிகம்னு இங்கே உள்ளவளுங்கள சொல்லுவாளுங்க. அங்கே போய் பார்த்தா தானே தெரியும். குழலி அவன் மாமியாக்காரி அங்கே கூட இருக்கவளுங்க எல்லாருக்கும் வாய் அதிகம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. அம்மா இதெல்லாம் பேசுகிறதுக்கு நேரம் இல்லைம்மா, வாமா கிளம்பலான்னு தங்கமயில் கூப்பிட தங்கமயில் பேச்சை கேட்காத பாக்கியம் தங்கமயில தரன்னு இழுத்துட்டு போய் ரூம்குள்ளே உள்ள விட்டு பூட்டிடுறாங்க. அம்மா கதவை தரமான்னு சொல்லிட்டு தங்கமயில் கெஞ்ச, யோ என்னை கேட்காம கதவை ஏதாவது திறந்து விட்டேன் அப்புறம் நான் மனுஷியாக கூட இருக்க மாட்டேன். அந்த குடும்பம் இன்னும் 2 நாள் ஸ்டேஷன்லேயே இருக்கட்டும், இன்னும் கொஞ்சம் 2 நாள் கழிச்சு வேணா நாம் போய் நடந்த உண்மையை சொல்லி அவங்கள வெளியே எடுக்கலாம் என்ன அப்படின்னு சொல்ல, ஏய் பாக்கியம் நம்மளை தான் ஸ்டேஷனில் கூப்பிட்ருக்காங்களே அப்படின்னு சொல்ல, நாம் இங்கே இருந்தால் தானேயா நான் கொஞ்சம் நேரத்தில் வண்டி ஏற்பாடு பண்ணி நம்ம இந்த கொஞ்ச நாளைக்கு ஊரை விட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி பாக்கியம் சொல்லிட்டு போக, அவங்க இப்போதைக்கு ஸ்டேஷன்லேயே இருக்கணும், குடும்பத்தோட மொத்த குடும்பமும் ஸ்டேஷனில் இருந்து அனுபவிக்கணும். என் பொண்ணு அழுவைக்கும் அவள் பட்ட கஷ்டத்துக்கும் அவங்க எல்லாரும் ஸ்டேஷனில் இருந்து அனுபவிச்சா மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சுடர் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு எல்லா தப்பையும் பண்ணிட்டு எப்படி இவங்களால இவ்வளோ ஈஸியாக இருக்க முடியுதுன்னு சொல்லிட்டு இருக்க, ஒரு பக்கம் பாக்கியம் போயிட்டு எல்லாமே அள்ளி மூட்டை கட்டி ரெடி ஆகிட்டு இருக்காங்க. யோ என்னைய பார்த்துட்டு இருக்க, வண்டிக்கு ஃபோன் பண்ணுன்னு சொன்னல அப்படின்னு சொல்ல, அதுக்கிடையில் சுடர் என்ன பண்ணிடுறாங்க யாருக்கும் தெரியாமல் தங்கமயில் இருக்க ரூம் கதவை திறந்து விட்டுறாங்க. தங்கமயில் அழுதுகிட்டு நீ பூக்க முதல்ல ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட தங்கமயில் யாருக்கும் தெரியாமல் ஸ்டேஷனுக்கே கிளம்பி போயிடுறாங்க. அதுக்கப்புறமா கதவை லாக் பண்ணி வச்சிடுறாங்க. என்ன உள்ளே இருந்த சத்தத்தையே காணும் அப்படின்னு சொல்ல, அக்கா அழுது களைச்சு போயிருக்கோம், ஏன் தான் இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து சுடர் திட்டிகிட்டு இருக்க, ஸ்டேஷனுக்கு போன தங்கமயில் வர நினைக்கிறத பார்த்ததும் யார் மணி அப்படின்னு ஸ்டேஷனில் கேட்குறாங்க. சார் நான் தான் சார், என்னுடைய பேர் தங்கமயில் அப்படின்னு சொல்ல, ஓ நீ தான் அந்த குடும்பத்தை போனா, என்னம்மா உன்னை இவ்வளோ அடித்து கொடுமைப்படுத்தி அந்த வீட்டை விட்டு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளியிருக்காங்க, ஆனால் நீ ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கல, ஓ நல்லதுக்காக அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாரும் கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால இன்னைக்கு இந்த குடும்பத்தை கூட்டிகிட்டு வந்து இங்கே உட்கார வச்சிருக்கேன், என்ன இவ்வளோ நேரம் எங்கே உங்கள் அம்மா அப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, சார் நான் சொல்ல வரதை கேளுங்க சார், இவங்க யார் மேலேயும் எந்த தப்புமே இல்லை சார் சொல்ல, என்னம்மா இவங்களுக்கு பயந்துக்கிட்டு நீ எதுவும் மாற்றியில் எதுவும் பேசுகிறேன்னு சொல்ல, சார் இவங்க மேலே எந்த தப்புமே இல்லை சார் அப்படின்னு தங்கமயில் சொல்கிறாங்க. எல்லாமே எங்கள் அம்மா அப்பா பண்ண தப்பு தான் சார், தப்பு முழுக்க அவங்க பேரில் தான் சார் இருக்குது, அவங்களுக்காக அவங்க சொன்ன போய்க்கு அவங்க கூட நின்னதும் நான் பண்ண பெரிய தப்பு தானே சார் அப்படின்னு சொல்லிட்டு அழுகவும் செய்கிறாங்க. இதை கேட்டுட்டு அங்கே இருக்க போலீஸ்க்கு எதிர்ச்சியாக, யோ அவனை திறந்து விடியா அப்படின்னு சொல்ல, உள்ளே இருக்க சரவணனை திறந்து விட வெளியே வந்து நிற்கிறாங்க சரவணன். டேய் சரவணா அப்படின்னு ஓடி போய் அவங்க அம்மா அப்பா எல்லாருமே கட்டிப்பிடிச்சு அழுக, எல்லாரையும் என்னை மன்னிச்சிருங்க, இதை நான் வேணும்னே செய்யலை, என்னைய கூட வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சுட்டாங்க, இப்போது என் தங்கச்சி சுடர் திறந்து விட்டதுக்கு பிறகு தான் நான் வெளியே வந்தேன், தப்புக்கு மேலே தப்பு பண்ணி என் வாழ்க்கையை ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டு இருக்கிறது என்னுடைய அம்மா அப்பா தான் சொல்ல, யோ முதல்ல அவங்க அம்மாவை அப்பாவையும் ஸ்டேஷனுக்கு எழுதிட்டு வாயான்னு சொல்ல, அங்கே ரெடியாகி நின்றுட்டு இருக்காங்க, போய் தங்கமயில திறந்து விட அப்படின்னு இங்கே சொல்கிறாங்க. பாக்கியம் அந்த நேரத்தில் போலீஸ் வந்து நிற்க, சார் நாங்கள் ஊருக்கு கிளம்பிட்டு இருக்கோம், எங்களால் இப்போ வர முடியாதுன்னு சொல்ல, நீங்களா வந்தால் நல்லது, இல்லைனா உங்களை நாங்கள் தரன்னு இழுத்துட்டு போக வேண்டியிருக்குன்னு சொல்ல, என்ன சார் நாங்கள் என்ன சார் தப்பு பண்ணோம் அப்படின்ற மாதிரி பாக்கியம் கேட்குறாங்க. மாணிக்கத்தை பிடிச்சி இழுத்துட்டு போய் ஜீப்பில் உட்கார வைக்க பாக்கியமும் ஏறி உட்காராங்க. இதெல்லாம் பார்த்துட்டு சுடரால் தாங்கிக்க முடியலை, இருந்தாலும் அமைதியாக நின்றுட்டு இருக்காங்க. அப்புறம் ஸ்டேஷனுக்கு போனதுக்கு பிறகுதான் தங்கமயில் அங்கே இருக்க விஷயத்தையே பார்த்து எங்கள் பாக்கியமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. இவ எப்பயா வெளியே வந்தா, எனக்கு தெரியாமல் நீ இல்லை கதவை திறந்து விட்டியான்னு சொல்லி கேட்க, அட இல்லை பாக்கியம் அப்படின்னு மாணிக்கமும் சொல்ல, உள்ளே வர 2 பேரையும் பார்த்து, உங்களெல்லாம் முட்டி தட்டி உள்ளே வச்சாதான் இங்கே சரிப்பட்டு வரும் போல, பெத்த பொண்ணோட வாழ்க்கையை ஒரு அம்மா அப்பா நினச்சிருந்தா அவங்க எந்த அளவுக்கு முன்னாடி கொண்டு போய் உட்கார வைக்கலாம், அந்த பொண்ணோட வாழ்க்கையை இப்படி கெடுத்து விட்டு இப்படி எதுவுமே தெரியாது போல் எப்படி உங்களால் இருக்க முடியுதுன்னு ஸ்டேஷனில் இருக்கவங்க திட்டுறாங்க. எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்கன்னு எங்கள் தங்கமயில் மன்னிப்பு கேட்க, அங்கே நிற்கிற யாருமே எங்கள் தங்கமயில் கிட்ட பேச தயாராக இல்லை. நான் செஞ்சது தப்பு தான், நான் செஞ்ச தப்புக்கு தண்டனை இதை விட எவ்வளவோ பெரிய தண்டனை எனக்கு கிடைச்சாலும் சரி, ஆனால் உங்கள் குடும்பத்தை பழி வாங்கணுன்ற எண்ணம் எனக்கு கொஞ்சம் கூட இல்லை. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க, எதுக்காக கொடுத்தாங்கன்னு கூட எனக்கு தெரியாது. அதே சமயத்தில் எங்கள் அம்மாவும் அப்பாவும் இந்த இடத்துக்கு வரக்கூடாதுன்னு சொல்லி பூட்டி வச்சதுலேருந்து எல்லாமே தப்பு தான். இப்போ சந்தோஷமாம்மா உனக்கு, இப்போ உங்களுக்கு சந்தோஷமாப்பா அப்படின்னு தங்கமயில் கேட்குறாங்க. என் வாழ்க்கையில் நீங்கள் செஞ்ச விளையாட்டு எல்லாமே போதும், இதுக்கப்புறம் என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிறேன், தனியாக வாழ்கிறதுக்கு எப்படி முயற்சி பண்ணணுமோ நான் அப்படி வாழ கற்றுக்கிறேன், உங்கள் கூட இருந்து நான் கஷ்டப்பட்டதும் போதும், உங்கள் கூட இருந்து நான் வாழ்ந்தது எல்லாமே போதும், இதுக்கப்புறம் என்னால் சுடர் வாழ்க்கை கெட்டு போயிடுமோன்ற பயம் வேண்டாம். அப்படி ஒரு வேளை எங்கள் சுடருக்கு மாப்பிள்ளை கேட்டு வரவங்க உங்களுக்கு பொண்ணு இருக்கா அப்படி இப்படின்னு கேட்டாலும், என் மூத்த பொண்ணு செத்துட்டா தலைமொழிகிட்டோம்,
இல்லை ஒரேடியாக செத்துட்டான்னு சொல்லி ஏதாவது சொல்லிடுங்க. இனி அந்த வீட்டுக்கு நான் வர போகிறதும் இல்லை. இதுக்கப்புறம் தங்கமேல் தனியாக தான் இருக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு தங்கமேல் ரொம்ப தைரியமாக முடிவெடுத்து அந்த இடத்த விட்டு போக அவங்க அம்மாவும் அப்பாவும் ஸ்டேஷனில் கெஞ்சிட்டு இருக்காங்க. சார் நாங்கள் ஏதோ அப்படின்னு சொல்லும்போது இது போனால் போகுதுன்னு ஒரு தடவையோட விடுறேன், இன்னொரு தடவை ஏதாவது பிரச்சனை போய் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னீங்க, நடக்கிறதே வேற அப்படின்னு சொல்லி திட்டிடுறாங்க. ஸ்டேஷனை விட்டு வெளியே கிளம்பி வர மாணிக்கமோ பாக்கியமோ அப்படியே ஒரு மாதிரி நிற்க, நீங்கள் செஞ்ச தப்புக்கு தண்டனை யாருக்கு கிடைக்குதுன்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி செந்திலும் கதிரும் பக்கத்தில் போய் பேச, ஏய் அவங்க கிட்ட என்னடா பேச்சு, வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போகவும் செய்கிறாங்க. முதல்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தது யாருன்னு தெரியட்டும், அவனுங்களுக்கு இருக்கு அப்படின்னு கோமதி திட்டிக்கிட்டே போகிறாங்க. என்ன இந்த குடும்பம் வீட்டுக்கு உடனே திரும்பி வந்துட்டேன்னு அங்கே வாசலில் நின்றுட்டு இருக்க சக்திவேல் பார்த்துட்டே இருக்காங்க. கோமதி வீட்டுக்குள்ளே போகும்போதே அவங்கள முறைச்சி பார்த்துட்டு போக, என்னைக்கு என்னமோ இந்த ஆளை மேலே தான் என்ன சந்தேகமாக இருக்குன்னு கதிர் வந்துட்டு செந்திலை பார்த்து சொல்ல, நானும் அதை தாண்டா நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிட்டே போகிறாங்க. ஆனாலும் தங்கமயில் வந்து இப்படி நமக்கு உதவி தானே பண்ணியிருக்காங்கன்ற மாதிரி ராஜி மீனாவும் சொல்ல, என்னங்கடி அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க, இருந்தாலும் அவளுக்கு தப்பு பண்ணது இல்லைன்னு ஆயிடுமா, பொய் சொன்னது இல்லைன்னு ஆயிடுமா அப்படின்ற மாதிரி சொல்ல, இல்லை அத்தை அப்படின்னு சொல்ல, அவளை பற்றி இந்த வீட்டில் இனி பேசுறது வேண்டாம், அவள் எக்கேடோ கெட்டு போகட்டும், அவள் குடும்பம் தான் எக்கேடோ கேட்டு அலையட்டும், இனி என் பையன் வாழ்க்கை எப்படி அமைக்கணும்னு எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ரொம்ப கோபமாக உள்ளே போக, மீனா ராஜி கொஞ்சம் அமைதியாக இருங்கன்னு சொல்லி கதிரும் செந்திலும் சொல்லிட்டு இருக்காங்க.